அண்மைச் செய்தி, மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் திரு தம்பிதுரை போட்டியிடுவார் என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் யார் யார்? விவரங்களை பதிவு செய்யலாம். நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளராக தம்பிதுரை அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் மூத்த நாடாளுமன்றவாதியாக இருக்கக்கூடிய திரு தம்பிதுரை அதிமுகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மாநிலங்களவையில காலியாக இருக்கக்கூடிய 37 காலி, அதாவது பதவி காலம் நிறைவடைய இருக்கக்கூடிய 37 இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல 6 பேருடைய பதவி காலம் வரக்கூடிய 2ஆம் தேதியிலும் நிறைவு பெறுகிறது. குறிப்பாக தமிழகத்துல திமுகவினுடைய திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, செல்வராசு, கனிமொழி, என் சோமு, அதிமுக சார்பில் தம்பிதுரை மற்றும் அதிமுக கூட்டணியில வெற்றி பெற்ற ஜி.கே. வாசன் உள்ளிட்டவருடைய பதவி காலம் வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதியிலும் நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலையில இந்த இடங்களை பூர்த்தி செய்வதற்காக தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலையில அதிமுக சார்பில் தம்பிதுரை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு இடம் அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு இடம், மேலும் ஒரு இடம் பாமகவுக்கு, கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் வேட்பாளராக தம்பிதுரையே அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவி காலம்தான் நிறைவேற்ற இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தம்பிதுரையை பொறுத்த வரைக்கும் மூத்த நாடாளுமன்றவாதி. அதிமுக சார்பில் டெல்லியினுடைய முகமாக திகழக்கூடியவர் தம்பிதுரை என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர் பருவத்திலேயே அரசியலில் நுழைந்தவர் திரு தம்பிதுரை. திமுகவில் மாணவர் அணியில இருந்தவர். எம்ஜிஆர் அதிமுக தொடங்கியதற்கு பிறகு அப்போதே அந்த காலகட்டத்திலேயே அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டவர். தீவிர எம்ஜிஆருடைய ஆதரவாளராக செயல்பட்டு வந்தவர் குறிப்பிடத்தக்கது. முதலில் ஈரோடு சட்டப்பேரவை தொகுதியில வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு முறை நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 1984, 89, 96, 98, 2009, 2014, 2019 என ஏறத்தாழ ஒரு 7 நாடாளுமன்ற தேர்தல்களை களம் கண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 7 முறை போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு அவர் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய நிலையில 2020ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக அறிவிக்கப்பட்டார். அவருடைய பதவி காலம்தான் வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் அவருக்கே அதிமுக சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியிலிருந்து அதிமுக சார்பில் மிகவும் பரிச்சயமான ஒரு தலைவராக திகழக்கூடியவர் திரு தம்பிதுரை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவருக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் இடமானது அவரை வேட்பாளராக அதிமுக அறிவித்திருக்கிறது. முன்னதாக இன்றைய மாலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக தான் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அவருக்கு அவர் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.